Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான மஷ்ரூம் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி நான் சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடயும் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் காஷ்மீரி சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டுக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வதக்க மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி வரும். ஸோ இதெல்லாம் வற்றின பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு சீரகம் அப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்து நம்ம கூடவே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து தந்தூரி மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 தக்காளி பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ கடாயில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது மாதிரி நம்ம வதக்கும் போதே நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா வந்து மையாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் கீ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதக்கணும். இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் மஷ்ரூம் ஆட் பண்ண பிறகு நம்ம மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம ட்ரைட் கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மஷ்ரூம் டிக்கா மசாலா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் ரெசிப்பியை நீங்கள் வந்து சிக்கன் போட்டு செய்யலாம், பன்னீர் போட்டு செய்யலாம். நீங்கள் பன்னீர் போட்டு செய்யும்போது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். ஸோ இது மாதிரி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து எதனா ரெசிபீஸ் வந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா சமையல் பற்றின டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்